வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்ல. பார்க்கறான், அவன் வெறுப்பா பார்க்கறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்தவன்னு பார்த்தா அது எடுத்தவங்க, டே என்னடா அங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்ப சின்ன வயசுல பழகம் தானே, போட வரன்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாளாவது நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க. ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்காயர் சார் ஹோட்டல வந்து ஒரு நடுவுல, இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல். பிராந்தி எவ்வளவு நீளமா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல். பிராந்தி பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறா. அத வேணாங்கிறான், குடுற குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டுல, இந்த நாட்டுல இப்ப 4 நாளுக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்ப முன்ன கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனு நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. அத அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி இதை குடியா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம் டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே ஒரு மேலதான் கோவம், மக்களுக்கே ஒரு மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்களும் எப்படி சார் நல்லா ஒழுங்காகலாம்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நகைச்சுவை அதை பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம் வேண்டுகோளா வைக்கிறேன். நான் யாரு முதல் கொட்ட, நீ சிரிக்காத, ஓரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள், என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல. பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புதிய நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். டாடா, குட் நைட், நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்கள் அற்புதமா சொல்றேன். பெருசா விரசம்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்தில் இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, சொல்லுங்க ரங்கராஜ் சார். நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீங்க ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர் கே செல்லுமணி,
என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல. அதை ஏதாவது தவறா பேசுறதுன்னா அந்த மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆக அந்த தமிழ் பண்பாடை வாழவைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும். பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க, சௌதரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட விட்டு வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. சினிமாவாகும் என்னுடைய ரமேஷ் கண்ணா சொல்லல, அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த காலத்து எங்க சச்சு பாசமிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாளாச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா, அற்புதம். இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசிக் டைரக்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால என் படத்துல போட்டேன் 5 பாட்டு. ஆர்கேஸ் எங்க செல்வமணி வரும். அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சோம்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமா போட்டா சார் 5 பாட்டு. படம் சரியா போல, இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனா அவர் வீட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனா பண்ணி கொடுப்பார். சிக்கனா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவியா இந்த படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் முதல் பாட்டு. என்ன அப்புறம் மாலதி, லட்சுமி சுருதி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார். கண்ணீர் விட அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.